ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பக்கத்து வீட்டில இருக்க பாபி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, விசேஷத்துக்காக ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இது வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கி, அதாவது ஸ்டிச் பண்ணாம வாங்கியிருந்தாங்க ஆரி ப்ளவுஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா வந்து அவங்க லைட்டா அது ஏதோ த்ரெட்டு தான் இருக்குன்னு நெனச்சு எடுத்தாங்க. ஃபுல்லா வந்து பீட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருச்சுங்க. ஸோ அவங்க என்ட்ட கேட்டாங்க, "இது ஏதாவது பண்ண முடியுமான்னு?" ஸோ ஓகே, நமக்கு தான் தெரியுமே என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். என்னடா சடனாக ஆரி ஒர்க் வீடியோ வருதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ண என்னோடய பிஸ்னஸ்ஸு. ஸோ அதில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்றேன். இப்போது லாஸ்ட்டாக ஒரு பீடு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் சைட்லேருந்து 2 இதுலேருந்து உள்ளே விட்டு, இப்போ லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டு, அந்த பீடுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், த்ரெட்டை விட்டுருக்கேன். இது நார்மலாக இருக்கிற சின்ன சைஸில் இருக்க நீடில். ஏன்னா பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளே அந்த ஹோல்குள்ளே போகணும் இல்லையா. அதே மாதிரி நான் வந்து காட்டன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி சிங்கிளாக வந்து போட்டுட்டு டபுளாக நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இது ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியுன்றதுனால இதை நான் காமிக்கலை. அதே மாதிரி மேக்ஸிமம் எனக்கு டைம் இல்லை, அவங்க இன்றைக்கி கிளம்புறதுனால எனக்கு டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், 2 பீடாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு டைம் நல்லா இருந்தது அப்படின்னா சிங்கிள் பீடாக ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கீழே அதாவது அந்த கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத்தில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம போடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நான் வந்து 2 பீட் கொடுத்துட்டு நல்லா பேக்கில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அது பக்கத்தில் ஒட்டியே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஸ்டிச் பண்ணவங்க அந்த இடத்துல வந்து கேன்வாஸ் பேக் சைடு வச்சுருப்பாங்க போல். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி நீட் ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எடுத்து சிங்கிள் பீடாக கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம நிறையா பேர் வந்து ஆன்லைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்குறீங்க. நார்மலாக ஆரி ஒர்க்கு போட்டு கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா. பட் அதை விட கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, நான் குவாலிட்டியில் எதுவும் சொல்ல மாட்டேங்க. பட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை பர்மனெண்ட்டாக வைக்க போகிறீங்க, ரொம்ப லாங்குக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க்கு போடுறவங்க கிட்ட போட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி நல்லா வந்து 2 பீடாக வந்து ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நார்மல் நீடிலில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபைனலாக அவங்க போட்ட இடம் இது தான். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாபி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இங்கே வந்து பின் குத்துறதுக்கு இந்த ஸ்பேஸ் விட்டுருங்க பாபி அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சைட்லேயுமே வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த பீடுமே எல்லாமே வந்து இது ஸ்டிச் பண்ணவங்களோட மிஸ்டேக்கா இல்லை ஆரி ஒர்க் மிஸ்டேக்கானு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வாங்கினப்பே நான் ப்ளவுஸ் பார்த்தேன், நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்படி இருந்தது. ஏன்ட்டா அவங்க வந்து இந்த இதில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஹேங்கிங்க்கு கையில் நம்ம ஹேங்கிங் போடுவோம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறப்ப தான் பார்த்தேன், எனக்கே வந்து அவங்க லைட்டாக த்ரெட்டு தான் இருக்குதுன்னு ரிமூவ் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு. இதுவுமே எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த லைனுக்கு வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். என்கிட்ட இந்த கலர் த்ரெட்டு இல்லைங்க. சடனாக அவங்க சொன்னதுனால என்கிட்ட இருந்தது இந்த கோல்டன் கலர் தான், ஒயிட்டு தான். ஒயிட்டுனா ரொம்ப இதாக தெரியும். ஸோ அதனால் அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த கலரில் போட்டிருக்கேன். இதுவே சேம் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இது கூட உங்களுக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி நான் போட்டு கட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரெட்டு நீளமாக இருந்தது இல்லையா, அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைன் அவங்க சுகர் பீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேயுமே சுகர் பீடில் கொடுக்குறதாங்க ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. ஏன் அப்படின்னா, சுகர் பீடு வந்து ஒரு சில பீடு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆரி ஒர்க் நீடில் எவ்வளோ தின்னாக இருக்கும்னு. அதில் போடுற அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து இதில் நம்ம பண்ண முடியாது நார்மல் நீடில். ஸோ அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 பீடுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் மாதிரி நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். உள்ளே 2 பீடுக்குள்ளே நீடில் விட்டுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் வந்து மேக்ஸிமம் லூஸாக தாங்க இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் மட்டும் நான் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து சுகர் பீடு 2 லைன் பெரிய பீட் எம்எம் பீட் கொடுத்துருக்காங்களே, அதுலேயுமே நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி தான், ஏன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, பட் லூஸாக இருக்குது. அதாவது எப்போ பிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து அவங்க போடக்கூடாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சைடும் ஃபுல்லாக வந்து எல்லா பீட்லேயுமே இதே மாதிரி மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில்
ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஒரு 2 இன்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். மெயினாக நம்மக்கிட்ட அவங்க கொடுத்தது வந்து கையில் ஹேங்கிங் வைக்கிறதுக்கு தான். அதவே நான் வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் போட்டு கொடுத்துட்டு எனக்குமே டைம் இல்லை. ஸோ அதனால் எடுக்கல. அவங்க ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.